வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி முழுக்கடலை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: முழுக்கடலையை நைட்டே ஊற வச்சிடணும். இது 1/4 kg முழுக்கடலை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை கொட்டிடக்கூடாது, அதை அப்படியே வச்சுருக்கேன். அது எதுக்கு நான் அப்புறமா சொல்கிறேன். 1/2 kg அரிசி, 1/4 kg உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிறது, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 8 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் தக்காளி 3, மீடியம் சைஸ் வெங்காயம் 3, 100 ml எண்ணெய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். இது வந்து தாளிக்கிறதுக்கு. இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா, மீடியம் சைஸ் தக்காளி 2, 30 சின்ன வெங்காயம், 8 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, 6 லவங்கம், ஒரு பிரியாணி பூ, ஒரு ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி போடுறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை இதுக்கு. ஒருவேளை முழுக்கடலையே நீங்கள் நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நூறு ml எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடானதுமே பிரியாணி இலை, பட்டை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு செய்யணும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு புதினா சேர்த்துட்டு நல்லா சுருண்டு வரும், அது வரைக்கும் வதக்கி விடணும். இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கணும். நம்ம இப்போ தண்ணி அப்பயே எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வேக வச்ச தண்ணி, அந்த தண்ணி தான் இதில் சேர்த்த போகிறோம். முழுக்கடலை வேக வச்ச தண்ணி. அதுலேயே உப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம தனியாக உப்பு சேர்த்த தேவையில்லை. அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். முழுக்கடலையை வேக வச்ச தண்ணி எதுக்கு ஊற்றுறதுனா, அந்த எசன்ஸ் எல்லாம், அந்த முழுக்கடலையோட எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இருக்கும். அது ஊற்றி செய்கிறப்போ பிரியாணி சூப்பரான டேஸ்ட்டில் வரும். அதனால தான் அந்த தண்ணி சேர்த்துறது. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. 1/2 kg அரிசின்னா 1 லிட்டர் தண்ணி சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் அளவு. உப்பு இந்த டைமில் நம்ம குடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கலாம். உப்பு பத்தலைன்னா முழுக்கடலையே நம்ம வேக வச்சுருக்கிறதுனால உப்பு போட்டு அதுலேயே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை பத்தலைன்னா மட்டும் இந்த டைமில் சேர்த்திக்கணும். இப்படி கொதி வர்றப்போ முழுக்கடலையும் அரிசியும் போட்டுடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியை ஒரு 2 நிமிஷம் இதில் மசாலாவோட கலக்கிட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு வெயிட் போட்டு 3 விசில், அப்படி இல்லைன்னா 5 நிமிஷம் டைம் பார்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட முழுக்கடலை பிரியாணி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.